ஏகப்பட்ட பயத்தோடே படுத்துன்னு இருக்கேன். அதனால் எதுவுமே எடுத்து சமைக்கலைங்க. எனக்கு பசியும் இல்லை அந்த பயத்தினால. எனக்கு கார்னர்னால் ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் அதே அளவுக்கு அது மேலே தான் ரொம்ப பயம் அதிகமாகவும் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் மகாராஜா கடை போட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் தாங்க இருக்கிறோமே. இப்போ இங்கேருந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட்டு தாங்க போகிறோமே. என்னடா திடீர்னு தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா ஸ்டேட் போகிறேன்னு கேட்டிங்கன்னா அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என் கூட சேர்ந்து மோட்டோ விலாகிங்கில் ட்ராவல் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மோட்டோ விலாகில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் எப்படி வந்தேன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா போன விலாகை போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ நான் தான் தெரியும் எதுக்காக கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் வந்தேன். இப்போ இங்கேருந்து கர்நாடகா எதுக்கு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பிளேஸை விசிட் பண்ண தாங்க போகிறேன்னு. அது என்ன பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மல்லப்பா ஹில்ஸ். அந்த ஹில்ஸ் தாங்க போகிறோமே. அது கர்நாடகா ஸ்டேட்டில் தான் இருக்குது. இங்கேருந்து பார்ட்ரு. அது எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டருங்க. எங்கன்னா மகாராஜா கடை போர்ட்லேருந்து மல்லப்பா ஹில்ஸ் வந்து 40 கிலோமீட்டருங்க. சரி, பக்கத்தில் தானே இருக்குது, ஒரு விசிட்டை போட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு இருக்கேங்க. கரெக்டாக டேரெக்டாக ஆந்திரா இது கர்நாடகா தான் போகிறேன்னு கேட்டிங்கன்னா இல்லை, தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திரா போயிட்டு ஆந்திராவிலேருந்து கர்நாடகா போகிறோம். இப்போ இந்த விலாகில் 3 ஸ்டேட்டையும் ஜாயின் பண்ணி போக போகிறோங்க. கவர் பண்ண போகிறது கிடையாது, ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் திரும்ப இதே வழி தான் வந்து ஆகணும். திரும்ப கிருஷ்ணகிரிக்கு வந்துடுவோங்க. ஏன்னா இவ்வளோ பக்கத்தில் வந்துட்டுமே அதை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போன்றேனே. ஏன்னா போன ரைடில் பார்த்தீங்கன்னா தேனி போயிட்டு இந்த குரங்கணி அதெல்லாம் போகல. ஏன்னா அதெல்லாம் கேரளா சைடில் இருக்குது. கேரளா போயிட்டு தான் போக முடியும். அது கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் இருந்தது. அதனால் அதை நான் இது பண்ணல, கன்சிடர் பண்ணல. சரி, ஓகே, அது கேரளாவில் தனியாகவே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். இது 40 கிலோமீட்டர் தானே, சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போயின்னு இருக்கனே. இப்போ என்ன டைம்னு பார்த்தீங்கன்னா 3:34ங்க. இங்கேருந்து ஒரு 4:30 மணிக்குள்ளே அங்கே போயிடலாம். ஏன்னா 1 ஹவரில் போயிடலாம். அப்படி இப்படின்னு பார்த்தா கூட ஒரு 5 மணிக்கெலாம் போயிடலான்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டு அது வந்து பைக் ரைடுக்கான ஒரு பிளேஸ் தாங்க. ஹில்ஸ்னால் எப்படின்னு சொல்கிறதுனா நிறைய கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கும். பைக் ரைடு தான், ட்ரெக்கிங் மாதிரிலாம் கிடையாது. ட்ரெக்கிங் மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக போயிருக்க மாட்டேன். அது ஆந்திராவில் முடிக்கிற மாதிரி முடிச்சிட்ருப்பேன். இப்போ இது பைக் ரைடாக இருக்கிறதுனால தான் சரி இப்போ தான் ஒரு ட்ரெக்கிங் முடிச்சுட்டு வந்தோம். சரி, ஒரு சின்னதாக ஒரு பைக் ரைடு ஒன்று போயிட்டு வருவேன்னு சொல்லிட்டு தாங்க அதுக்கு போயின்னு இருக்கனே. முடிஞ்சால் இன்றைக்கே ரிட்டர்ன் ஆகிடுவோம். அப்படி இல்லையா அங்கேயே ஸ்டே பண்ண முடிஞ்சால் ஸ்டே பண்ணிடலாங்க. ஏன்னா இப்போயே மணி 3:30 போகிறதுக்கு எப்படியும் 4:30 ஆகிடும். அப்புறம் அப்படியே 1 ஹவர் அப்படி போய்டும். அப்புறம் போயிடும். போயிது போன பிறகு எங்கே போய் டென்ட்டு போகிறதுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் எடுத்தாங்க. மேலே கோயில் இருக்குது, முடிஞ்சால் அங்கேயே தங்கிடுவோம். அப்படி இல்லைன்னா அவ்வளோ பண்ணலான்னா கீழே வந்து தான் அங்கே டென்ட்டு போகிறதுக்கு இடம் தேடி ஆகணுங்க. இதுக்குள்ளே போக சொல்லுதான் நல்ல வேலை. நான் கூட பார்த்து நேராக போயிட்டுருப்பேன். என்னடா ரோடு இவ்வளோ மோசமாக இருக்குது. சே, முன்னாடி மட்டும்தாங்க எப்படி இருக்குது. உள்ளே போக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லா இருக்கிற மாதிரி தான் காட்டுது. எல்லாம் ரங்கன்ஸ் எல்லாம் ரோட்லேயே உட்காந்துக்கிறானுங்க. ரங்கன்ஸ் அடிச்சு போட போகிறேன் பாரு. ஒருத்தன் பார்க்க கூட மாட்டான், பார்க்கவே மாட்டேடா வெளியே. எல்லாம் தடிமாடுமே இருக்கிறானுங்க. ஒருத்தனும் எல்லாம் திருடி தின்றானுங்க. சரியான கார்னரில் நல்லா இருந்துச்சு. எதிர்பாராமல் ஒரு கார்னர். எனக்கு நான் எதிர்பார்த்துருந்தேன்னா கொஞ்சம் நல்லா படுக்கு போட்டிருப்பேன் வண்டியை. எனக்கு கார்னர்னால் ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் அதே அளவுக்கு அது மேலே தான் ரொம்ப பயம் அதிகமாகவும் இருக்கும். அப்படியே படுத்துன்னு போகிறது ஒரு மாதிரி சரியான ஃபீலாக இருக்கும். ஆனால் ஒரே இடையாக படுக்க வச்சிருமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக இருக்கும். மல்லப்பா ஹில்ஸுக்குன்னு எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் இருக்குதுங்க. எதற்கு இருக்குது, அந்த மலையாக இருக்குமோ? ஏன்னா மேலே அது எதே ஒன்று கட்டி வச்சுருக்காங்க, தனி டேங்க் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. லைட்லாம் போகுது. எனக்கு தெரிஞ்சு மேபி அதுவாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து சுற்றின்னு வரணும்னு நினைக்கிறேங்க. அந்த 10 கிலோமீட்டர் வந்து இப்படி போயிட்டு அந்த மலையை போய் சுற்றணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம இருக்கிறோம். அப்படியே போய் சுற்றின்னு வரணும் பொழுது. அதனால தான் 10 கிலோமீட்டர் காட்டுக்கு பொழுது. இந்த மலை வரைக்கும் போனால அதெல்லாம் சேர்த்து பார்த்தா 10 கிலோமீட்டர். ஏன்னா போகிற வழியில் மேகி கடை எதனா இருந்ததுன்னா மேகி கடை இருக்காது. எதனா மளிகை கடை இருந்ததுன்னா மேகி வாங்கிட்டு போனோம். எப்படிலாம் சொல்கிறேன் பாருங்க. அது தூக்கி போடுதுங்க அந்த ரோடு. சமமாகவே இல்லை. அதுக்குன்னு வெட்டி வச்ச மாதிரியும் இல்லை. அப்படியே பள்ளம் ஓடு அப்படி இருக்குது. அதனால் தூக்கி போடுதுங்க. சில்லாக இருக்குது. அப்புறம் வந்து எப்படி சொல்கிறதுன்னா யாருமே இல்லாமல் ஒத்தடி பாதையில் தனியாக பைக் ஓட்டுன்னு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குதுங்க. சரியான வைப்பு. அப்படி தான் இருக்கே. அந்த மாதிரி இல்லை, அப்படி தான் இருக்குது. செம்ம ஃபீல். இங்கே பாருங்கள், சுற்றி செடி தானே, காலி ரோடு, எம்டி ரோடு. நம்ம மட்டும்தான் போகிறோம். நம்ம மண்டியில் ஹெல்மெட் போட்டுருக்கோம். அதை தாண்டி ஒரு சில்னஸ் தருது. சரியான கார்னரிங்க. மாடு எந்த பக்கம் போகணே தெரியலையே. காரணம் கிடையாது தான் செம்மையாக இருக்குதுங்க. பாருங்கள் ரோடு எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். வெள்ளையேறுன்னு இருக்குது. இந்த ரோட்டில் ஓட்டுறப்ப தனி ஒரு வைப் வருதுங்க. ஐயோ எவ்வளோ டவுனாக இருக்குது பாருங்கள். வேற மாதிரி
அந்த ஸ்பீடு அள்ளுது பாருங்க. யாருமே இல்ல ரோட்டுக்குள்ள நான் மட்டும்தான் வண்டி ஓட்டுறேன். வளைஞ்சு போகிறேன். ஓவர் ஸ்பீடில் வளைஞ்சு போனால் ஈத்துன்னு போயிடும். இங்கெல்லாம் ஒரு கார்னர். ஓகே, இதே காட்டுக்குள்ளே போயின்னு தாங்க இருக்கிறோமே நம்ம. இதே ஒரு காட்டுக்குள்ளே தாங்க போயின்னு இருக்கோமே. அது முடித்து எடுத்து. ஏன்னா ஒரு வீடு ஒரு கடை எதுவுமே கிடையாது. மலை அடிவாரத்தில் எதனா இருந்தால் ஓகே, நான் அது கூட பார்க்காம வந்துட்டேன். மேபி எனக்கு தெரிஞ்சு இது ஆந்திராவாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. இங்கே தான் ஒரு ஷட்டர் போட்டுருக்குது, என்னன்னு தெரில. செக் போஸ்ட்டு ஒரு வேலை இல்லையே, ஏதோ ஒரு ப்ளூ கலர் ஷட்டர் போட்டு வச்சுருக்காங்க, என்னன்னு தெரில, என்ன கதையோ. இதோ அந்த சைடில் ஒரு ஊர் மாதிரி இருக்குதுங்க. ஆமாங்க. ஓ, அப்போ நம்ம இவ்வளோ நேரம் மலை மேலே தான் ஏறின்னு இருந்தோமோ. ஏறி இறங்கின்னு இருக்கிற பொழுதுங்க. ஆமாம், இதோ பாருங்க டவுனில் போகுது. செம்மையாக இருக்குதுல்ல வியூ, பாருங்களா. அந்த சைடில் பாருங்களா, ஊட்டி மாரியே இருந்தது பார்க்கறதுக்கு. நாங்கள் விவசாயம் பண்ணி கரெக்டான ரூட்டில் தான் போகிறோமா. அப்படி போனால் அந்த ஊருக்கு போயிருக்கணும். இன்னும் எத்தனை கிலோமீட்டர்னா 8.6 கிலோமீட்டருங்க. கரெக்டான ரூட்டு தாங்க, அங்கே போவோம். அதான் அந்த மலை தாங்க சுற்றி வந்துன்னு இருக்கிறோமே. அந்த மலை மேலே தான் ஏறணும். அதை ஏறத்துக்கு தான் இப்போ சுற்றி போயின்னு இருக்கோம். இது ஆந்திரான்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டிலேருந்து இப்போ ஆந்திரா வந்துட்டோம். ஆந்திராவிலேருந்து இப்போ கர்நாடகா போயின்னு இருக்கோம். கர்நாடகா எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயில் டாப் இருக்குது பார்த்தீங்களா, டாப் வியூ, அதுதாங்க கர்நாடகாவே. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த வளைவு என்னதுன்னா பார்த்தீங்கன்னா கொண்டை ஊசி வளைவுகள், அது எல்லாமே வந்து ஆந்திராவில் வருங்க. இந்த பாருங்க மேப்பில் கூட தெலுங்கு தான் காட்டுது. எப்பவுமே இங்கிலீஷ் இல்லை தமிழ் காட்டும், இப்போ வந்து தெலுங்கில் காட்டுது. ஆந்திராவில் தான் என்ட்ரி ஆகிருக்கும். கடையில் யாருண்ணா மேகி இருக்கா? மேகி தெரியாதுண்ணா. 2 இன்னொன்று டேங்க். நானா கள்ளக்குறிச்சிண்ணா. நான் இன்னும் தமிழ்நாட்டிலே இருக்கிறேங்க. ஆந்திராக்குள்ளே என்ட்ரி என்னதே தெரில. டக்குன்னு போய்ட்டு கடையில் மேகி அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சொல்கிற வார்த்தையெல்லாம் இந்த எனக்கு தெலுங்கு தெரியாது, தமிழில் தான் சொல்ல முடியும், வேறு என்ன பண்ண முடியும். ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா இது பார்டர் தானே, தமிழ் தெரியுது. ஒரு சில பேருக்கு தான் தெரியல, ஒரு சில பேருக்குலாம் தெரியுது. தமிழ் தெளிவாகவே தமிழ் பேசுகிறாங்க. இங்கேருந்து இன்னும் 5 கிலோமீட்டர் தாங்க. மேலே இதுக்கு எதுவும் கடைலாம் கிடையாது. அதனால் கீழே 2 மேகி பாக்கெட் வாங்கிட்டேன். மேலே ஸ்டே பண்ண விட்டாங்கன்னா ஸ்டே பண்ணி மேகி சமைச்சு சாப்பிட வேண்டியதாங்க. இதுலேருந்து மழை ஏற ஆரம்பிச்சிட்டுன்னு நினைக்கிறேங்க. அது பாருங்க, ஏன்னா ஏற்றமாக போய் நிற்குது தெரியுது. இதுலேருந்து மலை ஏறத்தாங்க ஒரு 5 கிலோமீட்டர் மலை ஏறி போனாங்க. இதோ பாருங்க, அதுக்குள்ளே ஒரு கார்னர் வந்து போச்சு. கொண்டை ஊசி வளைவு கார்னர் சொல்கிற போகிறா. கொண்டை ஊசி வளைவு எல்லாம் கொண்டை ஊசி வளைவுலையும் இப்படி தான் போட்டு வச்சுருக்காங்களே. மோஸ்ட் ஆஃப் கொண்டை ஊசி வளைவில் நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேங்க. தமிழ்நாட்டிலையும் இப்படி தான் போட்டு வச்சுருக்காங்க. எந்த மாதிரினா அந்த சிமெண்ட் ரோடு அந்த வளைவில் மட்டும் கரெக்டாக அப்படியே வெட்டி போட்டிருக்காங்க. அது எதனால் கிரிப்புக்கோசரமானு தெரியல. இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் டென்ட் போட்டு ஸ்டே பண்ணியிருக்கோம். ஆந்திரா கர்நாடகாலாம் டென்ட் போட்டு ஸ்டே பண்ணதில்லை. இன்றைக்கி ஒன்று ஆந்திராவில் இல்லை கர்நாடகாவில், ரெண்டுத்தில் எதனா ஒரு இடத்துல டென்ட் போட்டுடலான்னு இருக்கிறேன். பார்ப்போம். மலை மேலே ஸ்டே பண்ண விட்டாங்கன்னா கர்நாடகாவில் ஸ்டே பண்ணுவோம். அப்படி இல்லை ஸ்டே பண்ணவில்லைன்னா ஆந்திராவுக்கு கீழே இறங்கி வந்துடும். கீழே இறங்கி வந்தால் ஆந்திராவில் வந்து கேட்டு பார்ப்போம். அங்கே ஸ்டே பண்ணி விட்டாங்கன்னா ஸ்டே பண்ணலாம். அப்படி இல்லையா நம்ம வேறு வழியே இல்லை, வாடா தமிழ்நாட்டுக்கே போகணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கே கிளம்பிடலாங்க. இப்போ தாங்க சூரியனோட அந்த ஒளியே பார்க்குறேன். நான் 1 வீக்காக நான் பார்க்கலாங்க. கிட்டத்தட்ட நான் சென்னையிலேருந்து இங்கே வந்ததுலேருந்தே பார்க்கல. சென்னையில் லாஸ்ட்டாக பார்த்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். ரோடு நல்லா தாங்க இருக்குது. இந்த பள்ளமெல்லாம் இல்லை, ஆஃப் ரோடு மாதிரிலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. நல்லா க்ளீனாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. என்ன நாயுடு ஆறுநாள் அடிக்க மாட்டேன் நாயுடு. கொண்டை ஊசி வளைவு வருது, 6 நாள் அடிக்காமல் போயின்னுக்கிறாங்க. எதிர்க்க நான் அடிக்கிறேன். அது என்னவோ தெரியலங்க. இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் ஏறுறப்போ மட்டும் நம்ம ஒரு விதமான வைப்பாக இருக்குதுங்க ரைடு. ஏன்னா இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், இன்றைக்கி தானே ஸ்டார்ட் பண்ணேன். போக போக பழகிடும். ஏன்னா இன்னும் நிறைய ஹில் ஸ்டேஷன்லாம் ஏற வேண்டியது இருக்குது. போக போக பழகிடும். டாப் வியூக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டாப் வியூ இல்லை பொழுது, இன்னும் டாப் வியூக்கு கொஞ்சம் ஒரு 50 மீட்டர் நடந்து போன பொழுது, அப்படின்னா தான் டாப் வியூ வரும் பொழுது. இப்போ வந்து பைக்கில் வர வரைக்கும் தான் வந்திருக்கோம். அது ஒன்றும் இல்லை, வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கோசரம் மேலே போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேங்க. கீழே தான் கோயில்னு நினைக்கிறேன். பாருங்க, இதுதான் டாப். எல்லாம் காரு எல்லாம் நிற்குது, பைக்கெலாம் நிற்குது. இது இருக்குது பாருங்கள் கோயில். மேலே ஒரு பெரிய சிவலிங்கம் இருக்குதுங்க.
ஆமாம், மேலேயும் ஒரு கோயில் இருக்குது. அப்போ கோயில் இல்லை, சிவலிங்கம். அப்போ தான் நம்ம ஏன் பைக் இங்கே எடுத்து விடணும், நம்ம அங்கே போய் விட்டுருலாம். ஏன்னா அதுதான் பக்கமாக இருக்குது. நல்லா இருக்குல்ல, முன்னாடியே போயிடலாமா? தரமாக இருக்குதுங்க. சே, சரியான லொக்கேஷனில் இவங்க கோயில் இப்போ தான் கட்டின்னு இருக்காங்க. இங்கே தங்க முடியுமான்னு தான் தெரில. டென்ட்டு போகிறதுக்கு இடம்லாம் நல்லா நிறையாவே இருக்குது. ஆனால் ஸ்டே பண்ண அலோவ் பண்ணுவாங்களான்னு தான் தெரில. யாருனா இருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல, தங்கலாம். சரி வாங்க, அப்படியே இந்த வழியாக மேலே போடணும். மேலே போனால் ஒரு பெரிய சிவலிங்கம் இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வரலாம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே ஏறிட்டு வரலாங்க. ஏறிடலாம் 5 மினிட்ஸ்க்குள்ளே. இறங்குறது ஒரு 5 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், 10 நிமிஷத்தில் ஏறி இறங்கிடலாம். ரொம்ப பக்கம்தான். பயங்கரமாக இருக்குதுங்க வியூ. இங்கேருந்து பார்க்கறதுக்கு அப்படியே ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது. பைக்கெல்லாம் வாங்க நிப்பாட்டி ஃபோட்டோ எடுக்கலாம் முடியுது. அவ்வளோ ஓப்பனாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷம் ஏறி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் தெரியுதா? சிவலிங்கத்தை வந்து கூண்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்கங்க. அங்கே பாருங்கள், அந்த பின்னாடி பேக்ரவுண்டில் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. அந்த கூண்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து தீபம் சூழலை வந்து சாஞ்சு கிடக்குதுங்க. இது நேராக நின்று தான் நல்லா இருந்திருக்கும். சாஞ்சு கிடக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்குமே மேலே ரோடு வரப்போகுதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் சருவலாக வளைஞ்சி சரிச்சு வச்சுருக்காங்க. மலையை செங்குத்தாக இருக்கக்கூடாது, சரிஞ்சு இருக்கணும்னு சொல்லிட்டு சரிச்சு வச்சுருக்காங்கங்க. ரெடி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டைம் நான் வரப்போ, நெக்ஸ்ட் டைம் ஒரு நாள்னு தெரில, வரப்போ பார்த்தீங்கன்னா ரோடு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் மேலே ஏறி வந்தேன்னா ஓவராக மூச்சு வாங்குதுங்க, முடியல. என்ன ஒன்று, வானத்து கொஞ்சம் தெளிவாக இல்லைங்க. ஃபுல்லாக இந்த மிஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. இது மிஸ்டா இல்லை க்ளவுடா என்னன்னே தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், மேலே போய்ட்டு சிவலிங்கத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. கீழே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அதோ இந்த மாதிரி உட்காரத்துக்குன்னே போட்டு வச்சுருக்காங்க. ஒரு 3 இது போட்டு வச்சுருக்காங்க உட்காரத்துக்கு. அப்புறம் அந்தாண்ட சைடு அந்த மரத்துக்கிட்ட போட்டு வச்சுருக்காங்க. இதோ பாருங்கள். அப்படியே இங்கே வந்து பக்கத்தில் வந்து வண்டி நிப்பாட்டு கால் மேலே கால் போட்டுன்னு உட்காந்துன்னு இருக்கிறாங்க என் வண்டி மேலே. செம்ம ஃபீல். பின்னாடி பார்க்குறதே உங்களுக்கு வியூ நல்லா இல்லை. பின்னாடி வியூ பார்க்குறது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சரியான வியூங்க. காற்று நல்லா பயங்கரமாக அடிக்குது. சில்னஸ்ஸாக இருக்குதுங்க. அப்படி எப்படின்னா அது ஒரு விதமான சில்னஸ்ஸுங்க. இது நார்மல் சில்னஸ் கிடையாது, இது வேறு மாதிரி ஒரு சில்னஸ். ஆனால் இங்கே தான் அப்பப்போ சூரிய வெளிச்சத்தை பார்க்குறேன். அப்பப்போ வந்து அப்படி இருட்டான மாதிரி கருமேகம் இருக்கிற மாதிரியும் பார்க்குறேங்க. நல்லா இருக்குது. சரி, ஓகேங்க. இதுக்கப்புறம் வந்து நைட்டு ஆகட்டும். நைட்டு ஆன பிறகு டென்ட்டு போட முடிஞ்சதுன்னா போடலாம். அப்படி இல்லை, யாருன்னா வந்து கீழே திருத்தி விட்டாங்கன்னா போயிடலாம். இங்கே ஆள் நடமாட்டமே இல்லை, கோயிலும் ஓப்பன் இல்லை, லாக் பண்ணியிருக்குது. பூசாரிங்களும் யாரும் கிடையாது. இங்கே இருக்கிறவங்களே யாரும் இல்லை பொழுகுது. இருந்தால் கூட நம்ம தைரியமாக ஸ்டே பண்ணிடலாம். அது பின்னாடி ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல போய் ஸ்டே பண்ணலாமா இல்லை இங்கேயே ஓப்பன்லேயே ஸ்டே பண்ணிடலாமான்னு பார்க்குறேன். ஆனால் வண்டி நம்ம பக்கத்துலேயே இருக்கணும். நைட் டைமில் யாருன்னா வந்து அனுப்பிச்சி விட்டாங்களா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்குறாங்க, யோசிக்கிறேன். பார்ப்போம். என்னதானாலும் இன்றைக்கி ஒரு 7 மணி வரைக்கும் பார்ப்போம். யாரும் வரலையா டென்ட்டு போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா யாருன்னா வந்து கீழே போகணுன்னு சொல்லிட்டாங்கன்னா போயிடலாம். அப்படி பாதி நேரத்தில் வந்து டென்ட்டு போட்டு கீழே போகணுன்னு சொன்னால் கூட போய் தான் ஆகணும். ஆள் நடமாட்டம் இருந்ததுன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். சுத்தமாக ஆள் நடமாட்டம் இல்லைன்னா இன்னும் சேஃபாக இருக்கும். எப்படி சொல்கிறது, மேலே யாருன்னா வருவாங்க போவாங்கன்னு அந்த பயத்தில் தூங்கவே முடியாதுங்க. யாருன்னா வந்து நல்ல விதமாக சொல்லிட்டாங்கன்னா பரவாயில்ல. சப்போஸ் இது நம்ம நாடும் கிடையாது, அவனுக்கிட்ட என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாது. அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. கோயில் தானே, பார்த்துக்கலாம். எல்லாம் நம்ம சிவன் பார்த்துக்குவார் நம்மளை. அந்த நம்பிக்கையில் இன்றைக்கி இங்கே ஸ்டே பண்ணலான்னு இருக்கிறேன். சரி, ஓகேங்க. இதுக்கப்புறம் நான் டென்ட்டு போட்ட பிறகு உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், டென்ட்டு போட்டோம். டென்ட்டு எங்கே போட்டுக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலுக்கு பேக் சைடு ஒரு அன்னதான கூடம் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. எப்படின்னா ஒரு சேவர் மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க. காற்று அடிக்காமல் இருந்தது. கொஞ்சம் காற்று அடிக்காமல் இருக்குதுங்க, அவ்வளோதாங்க. மற்றபடி காற்று அடிச்சுன்னு தான் இருக்குது. நானும் வெளியே போட்டுருந்தா ஓவர் காற்றாக இருந்திருக்கும், டென்ட்டே பிச்சுன்னு போய்டும், அந்தளவுக்கு காற்று அடிச்சுது. அதனால தான் வந்து இங்கே டென்ட்டு போட்டுக்கிறேன்னேங்க. சமைச்சு சாப்பிட்லான்னு தான் பார்த்தேன். ஆனால் எனக்கு இதுவே படபடப்பாக விடவிடப்பாக இருக்குது. ஏன்னு தெரியல. ஏன்னா மலை மேலே போட்டுக்கிறோம்ல, அதனால் கோயில் யாருன்னா இருந்தாங்கன்னா கேட்டு பர்மிஷன் கேட்டு போட்டுருந்தா நிம்மதியாக படுத்துருப்போம். யாருமே இல்லை, பர்மிஷன் கேட்காம போட்டோமா, திடீர்னு யாருன்னா வந்து எழுப்பிடுவாங்களோ. இது அதுவும் இல்லாத தமிழ்நாடு கிடையாது, நம்ம அவங்கள்ட்ட கன்வே பண்ணுறதுக்கு. கர்நாடகாவா, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு ஓரளவுக்கு புரியுது, ஓரளவுக்கு புரிய மாட்டேங்குது. நிறைய பேர்கிட்ட பேசி பார்த்தேன். அதனால் வந்து யாருன்னா லோக்கல் ஆள் வந்துடுவாங்களோன்னு அந்த ஒரு பயம் இருக்குது. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் யாருன்னா வந்துடுவாங்களோன்னு அது ஒரு பயம் இருக்குது. ஏகப்பட்ட பயத்தோடே படுத்துன்னு இருக்கேன். அதனால் எதுவுமே எடுத்து சமைக்கலைங்க. எனக்கு பசியும் இல்லை, அந்த பயத்தினால பசியும் இல்லை. சரி, இன்றைக்கி ஒரு நைட்டு மட்டும் இங்கே எப்படின்னா சிவனோட அருளோடு இங்கே தங்கிட்டேன்னா சிக்கி
அடுத்த நாள் காலையில கிளம்பி நம்ம தமிழ்நாட்டுக்கு போயிடலாங்க. தமிழ்நாடு பக்கம் போனால் தான் நிம்மதியாக இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ ஒன் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு நான் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஆகிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.